வீடியோ டியூட்டோரியல்ல நாங்க பார்க்க போறது எப்படி ஒரு இந்த packet tracer அப்படி என்ற சிமுலேஷன் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி SSH என்ற ரிமோட் ஆக்சஸுக்கான டூலை ஆக்டிவேட் பண்ணலாம்னு பார்க்க போறோம். ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோல நாங்க பார்த்திருந்தோம் எப்படி டெல்நெட் என்ற கமாண்டோ டூலை நாங்க கன்ஃபிகர் பண்ணலாம். டெல்நெட் என்றது செக்யூரிட்டி குறைவான ஒரு மெத்தட், ரிமோட் ஆக்சஸுக்காக யூஸ் பண்ணிக்கொள்வோம். இந்த வீடியோல பார்க்க போற SSH என்றது டெல்நெட் என்ற கமாண்டை விட செக்யூரிட்டி கூடின ஒரு மெத்தடா இருக்கும். ஸோ இங்க கன்ஃபிகர் பண்ணிக்கலையும் அதை விட கூடுதலான சில கோடிங்ஸை நாங்க இன்புட் பண்ண வேண்டி இருக்கும் இந்த SSH கன்ஃபிகர் பண்றதுக்காக. ஸோ இந்த கன்ஃபிகரேஷனுக்காக நாங்கள் இனிஷியலா சில டிவைசஸ் எடுத்துக்கொள்வோம். 1941 என்ற இந்த ரவுட்டர், தென் 2960 என்ற இந்த சுவிட்ச், என் டிவைஸுக்காக ஒரு பிசி. இனிஷியலா இந்த ரவுட்டரை நாங்க கன்ஃபிகர் என்ற டேப்புக்குள்ள போயிட்டு டிஸ்பிளே நேமை சேஞ்ச் பண்ண போறோம். ஒரு நெட்வொர்க் ஆர்கிடெக்சரை பொறுத்த மட்டும் நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும். அந்த பிரான்ச்சுகளுக்கு இடையிலான கனெக்டிவிட்டிக்காகத்தான் ரவுட்டர்ஸை கொமனா நாங்க யூஸ் பண்ணிக்கோம். ஸோ இந்த இடத்துல இந்த ரவுட்டர் எந்த பிரான்ச்சுக்குரியது ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் ஜெஃப்னா வச்சுக்கொள்றேன், ரவுட்டர் ஜெஃப்னா. தென் இந்த ஹோஸ்ட் நேமா ரவுட்டர் JF சொல்லி வச்சு ஜிகாபிட் ஈதர்நெட் போர்ட் ஒன்றாலதான் நாங்கள் இதை கனெக்ட் பண்ண போறோம். ரவுட்டருக்கும் சுவிட்சுக்குமான கனெக்டிவிட்டிக்காக நான் ஜிகாபிட் ஈதர்நெட்டை யூஸ் பண்ணிக்கொள்றேன். ஜிகாபிட் ஈதர்நெட்ல இருந்து ஒரு கனெக்ஷன் எடுத்து இங்கேயும் ஜிகாபிட் ஈதர்நெட்டுக்காக சுவிட்சை கனெக்ட் பண்ணிக்கொள்றேன். ஸோ இந்த ரவுட்டர் கன்ஃபிகரேஷன்ல ஜிகாபிட் ஈதர்நெட் அப்படி என்ற இந்த ஆப்ஷனை ஆன் பண்ணிட்டு இந்த போர்ட்டை ஆன் பண்றேன். ஜிகாபிட் ஈதர்நெட் போர்ட்டின் ஐபி அட்ரஸா 192.168.1.1 இந்த ஐபி அட்ரஸையும் தென் சப்நெட் மாஸ்கையும் கொடுத்து கொள்றேன். இந்த ரவுட்டருக்கு நாங்க கன்ஃபிகர் பண்ணிக்கொள்ளணும் SSH என்ற கமாண்ட். ஸோ இனிஷியலா இந்த கமாண்டை கன்ஃபிகர் பண்றதுக்காக ஆல்ரெடி இருக்கிற கமாண்ட்ல இருந்து எக்ஸிட் ஆகிக்கொள்றேன். எங்களுடைய SSH இனி நாங்க கன்ஃபிகர் பண்ண போறோம். இந்த SSH எப்படி கன்ஃபிகர் பண்றதுன்றதுக்கான கோடிங்ஸ் இந்த நோட் பேட்ல நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். சேம் கோடிங்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஆட் பண்ணியிருக்கிறேன், அதை நீங்க பார்க்கலாம். இனிஷியலா நாங்க இந்த ரவுட்டருக்கான எனேபிள் பாஸ்வேர்டா ஜெஃப் ரவுட்டர்ன்றதை நான் வச்சிருக்கிறேன், நீங்க எதுவுமே வைக்கலாம். இதுக்கான டொமைன் நேம் jeffna2024.com சொல்லி இதுல கொடுத்திருக்கிறேன், நீங்க எந்த டொமைன் நேமே யூஸ் பண்ணலாம். தேர்ட் கமாண்டா கிரிப்டோ கீ ஜெனரேட் RSA, அதாவது RSA என்ற என்கிரிப்ஷன் அல்கோரிதத்தை யூஸ் பண்ணித்தான் இந்த SSH கமாண்டை கன்ஃபிகர் பண்ண போறோம்ன்றதுக்காக இந்த கமாண்ட். ஸோ இந்த டெர்மினல்ல நான் இந்த 3 கமாண்டையுமே பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் பண்றேன். என்டர் பண்ண உடனே எங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் ஒன்று வந்திருக்குது, எத்தனை பிட்ஸை யூஸ் பண்ணி இந்த என்கிரிப்ஷன் இதை செய்ய போறோம். ஸோ நான் இல்லை 1024 என்ற ஆன்சரை கொடுத்து என்டர் பண்றேன். என்டர் பண்ண உடனே அடுத்ததான் உங்கள்ட்ட கொஸ்டின் ஒன்று வந்திருக்குது. அடுத்த கோடிங் நாங்க என்ன கொடுக்கணும்னா சர்வீஸ் பாஸ்வேர்ட் என்கிரிப்ஷன். இந்த கமாண்ட் கோடிங் எல்லாமே இங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த கோடிங் அப்படியே காப்பி பண்ணி இந்த டெர்மினல்ல அப்படியே பேஸ்ட் பண்றேன். பேஸ்ட் பண்ண உடனே எங்கள்கிட்ட அடுத்ததா நாங்க யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்க வேண்டியிருக்கு. இப்போ நான் யூசர் நேம் பாஸ்வேர்டா ரவுட்டர் விதுன்றதை நான் இங்க கொடுத்துக்கொள்றேன், பாஸ்வேர்டா ஜெஃப்னா 1234 கொடுத்துக்கொள்றேன். இதை நான் அப்படியே காப்பி பண்ணிட்டு யூசர் நேம் பாஸ்வேர்ட் நீங்க எதுவுமே யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இந்த டெர்மினல்ல இதை நான் பேஸ்ட் பண்றேன், யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். தென் நெக்ஸ்ட் கமாண்ட் IPSSH version 2 தான் நாங்க இங்க யூஸ் பண்றோம். இதையும் காப்பி பண்ணி இந்த டெர்மினல்ல நான் இதை பேஸ்ட் பண்ணிக்கொள்றேன். தென் அடுத்த லைனா நாங்க லைன் VTY05, அதாவது virtual terminal என்றதுக்கு தான் VTY என்றது பாவிச்சிருக்கோம். 05 கன்கரண்ட் ஆக்சஸஸ் 0 to 5 இருக்கலாம், அதாவது 6 ஆக்சஸ் நாங்க சிமல்டேனியஸா கொடுக்கணும்ன்றதுக்காக நான் 05 கொடுக்குறேன். நீங்க 04 கொடுத்தீங்கன்னா 5 ஆக்சஸ் நாங்க பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இந்த கமாண்டையும் நான் இதுல காப்பி பண்ணிட்டு இந்த டெர்மினல் அதை அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கொள்றேன்.
நெக்ஸ்ட் லைன் டிரான்ஸ்போர்ட் இன்புட் எஸ்எஸ்ஹெச், அதாவது நாங்க இங்க எஸ்எஸ்ஹெச் என்றதை கன்ஃபிகர் பண்ணிக்கொள்றோம். டிரான்ஸ்போர்ட் இன்புட் எஸ்எஸ்ஹெச் காப்பி பண்ணி போடல இங்க இருக்கிற ஸ்பேசஸ் சம்டைம்ஸ் எடுக்காது. நாங்க ஸ்பேசஸ் சரியா இருக்கிற மாதிரி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னு சொன்னா திரும்ப ஒருக்கா டெலீட் பண்ணி டைப் பண்ண மட்டும் சொன்னா இந்த கன்ஃபிகரேஷன் கூட ஓகே இருக்கும். தென் லோகின் லோக்கல், லோகின் லோக்கல். ஸோ இதையும் டைப் பண்ணோன்னு எங்களோட கன்ஃபிகரேஷன் மோட் ஓகே, எல்லாம் கன்ஃபிகர் பண்ணிட்டு இதையெல்லாம் எண்ட் என்ற கமாண்டை கொடுத்து ஃபைனல் பண்ணிக்கொள்றேன். லாஸ்டா ரைட் என்ற கமாண்டை கொடுத்து எல்லாத்தையுமே சர்வ் பண்ணிக்கொள்றேன் இந்த ரவுட்டர்ல. ஸோ இப்போ எங்களோட ரவுட்டரோட கன்ஃபிகரேஷன் கம்ப்ளீட். இப்போ நாங்க அந்த பிசிக்கான கனெக்ஷனை கொடுத்துட்டு அந்த பிசியில இருந்து ரவுட்டரை நாங்க அக்சஸ் பண்ணலாம். இதுக்காக பேக்கெட் ரேசர் விண்டோ ஆன் பண்ணியிருக்கிறேன். பிசியையும் சுவிட்சையும் கனெக்ட் பண்ண வேணும்ன்றதுக்காக இந்த சுவிட்சில் இருந்து கிளிக் பண்ணி ஒரு ஃபாஸ்ட் ஈதர்நெட் போர்ட்டின் ஊடாக இந்த பிசியை கனெக்ட் பண்றேன். தென் இந்த பிசிக்கான ஐபி அட்ரஸை நான் கொடுக்க வேண்டி இருக்கும். பிசிக்கான ஐபி அட்ரஸ் டெஸ்க்டாப் பண்ற டேபுக்கு வந்து ஐபி கன்ஃபிகரேஷன்ல 192.168.1.2 கொடுத்துக்கொள்றேன். சப்நெட் மாஸ்க் கொடுத்துருக்கிறேன். தென் ரவுட்டரோட ஐபி அட்ரஸ், அதாவது டிஃபால்ட் கேட்வே இருக்கிற 192.168.1.1. இப்போ எங்களோட பிசியின் கன்ஃபிகரேஷன் ஆகும். தென் இப்போ நாங்க கமாண்ட் ப்ராம்ப்ட் ஆன் பண்ணிட்டு இந்த பிசியின் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஆன் பண்ணிட்டு இதுல நாங்க இந்த டெல்நெட்டை செக் பண்ண போறோம். இந்த பிசியில இருந்து அந்த ரவுட்டரை கன்ஃபிகர் பண்ணலாமான்னு செக் பண்ணணும். ஸோ அதுக்காக நாங்கள் டெல்நெட் எஸ்எஸ்ஹெச் என்றதை ரன் பண்ணி பார்க்க போறோம். எஸ்எஸ்ஹெச் ஒரு -L என்ற கமாண்ட் யூஸ் பண்ணிக்கொள்வோம். எஸ்எஸ்ஹெச் ஸ்பேஸ் -L. அதுக்கு பிறகு நீங்க உங்களோட யூசர் நேமை கொடுக்கும். ஸோ இந்த யூசர் நேம் என்று சொல்லி ஆல்ரெடி கொடுத்த இந்த ரவுட்டர் விதுன்றதுதான் யூசர் நேம். ரவுட்டர் விதுன்றதுதான் யூசர் நேம். தென் അതിന്റെ ஐபி அட்ரஸ் கொடுக்கும். ரவுட்டர் விது then IP address 192.168.1.1. ஸோ இதை நாங்கள் என்டர் பண்ணோன்னு எங்களோட பாஸ்வேர்ட் வந்து கேட்கும். ஆல்ரெடி இந்த பாஸ்வேர்ட் ஜெஃப்னா 1234 நான் ஆல்ரெடி இந்த நோட் பேட்ல நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஜெஃப்னா 1234. ஸோ இந்த பாஸ்வேர்ட் வந்து ரோங்கா நாங்கள் டைப் பண்ணோம்னு சொன்னா இப்படி வருவார். நான் ஜெஃப்னா சரியான பாஸ்வேர்ட் கொடுத்தோன்னா இப்படி வந்திருக்கு. ஸோ இப்போ ரவுட்டருக்குள்ள வந்துட்டு இந்த பாஸ்வேர்ட் நீங்க டைப் பண்ணிக்க டிஸ்பிளே ஆகாது, அது ஹைலைட் ஆயிருக்கு. ஸோ இப்போ நாங்க உள்ள வந்துட்டோம் சரியான பாஸ்வேர்ட் கொடுத்து. இந்த இடத்துல நாங்க எனேபிள் பண்ணிக்கொள்வோம் ரவுட்டரை கன்ஃபிகர் பண்றதுக்காக. எனேபிள் கொடுத்தோன்னா திரும்ப ஒரு பாஸ்வேர்ட் கேட்கும். அந்த பாஸ்வேர்ட் நாங்கள் ஜெஃப் ரவுட்டர் என்று கொடுத்துருக்கோம் இனிஷியலா அந்த பாஸ்வேர்ட். ஸோ அந்த பாஸ்வேர்ட் நான் கொடுக்க போறேன் ஜெஃப் ரவுட்டர். ஸோ ரவுட்டருக்குள்ள வந்துட்டு இப்போ எங்களோட கன்ஃபிகரேஷன் ஓகே. இப்போ நீங்க இதை கன்ஃபிகர் பண்ணிக்கொள்ளலாம். கன்ஃபிகர் டெர்மினல். ஸோ எங்களோட ரவுட்டர் கன்ஃபிகரேஷன் ஓகே. இந்த பிசியில இருந்து அந்த ரவுட்டருக்கான கன்ஃபிகரேஷனை நாங்க மேக் பண்ணி கொள்ளலாம். இதுதான் SSH என்ற கமாண்டை யூஸ் பண்ணி நாங்க எப்படி பேக்கெட் ரேசர் என்ற சிமுலேஷன் சாஃப்ட்வேர்ல கன்ஃபிகர் பண்றது SSH கமாண்ட்ன்றதை படிச்சிருந்தோம்.